Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஆர்பியிலேருந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 4000 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து நெட்டு ஸ்லேட்டு கம்பல்சரி வேணுமா, இல்லை பிஹெச்டி இருந்தாலே எலிஜிபிளா, அது எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் டேட் ஏப்ரல் 29 அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 4000 வேகன்சி இருக்குது. ஓகே, டோட்டல் 4000 வேகன்சி. பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 57,700, அதாவது மினிமம் 57,700 அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1,82,400 வரைக்கும் இருக்கும். இது வந்து நமக்கு பேசிக் பே மட்டும்தான். அது கூட நமக்கு டீச்சர்ஸ் வரக்கூடிய எல்லா அலவன்சஸும் இருக்குது. ஓகேங்களா. லாஸ்ட் டேட் வந்து 29 அப்ளை பண்ணணும். எக்ஸாம் இதுக்கான எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4/8 இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டென்டேட்டிவ் தான். ஸோ ஃபியூச்சரில் டேட் மாடிஃபை ஆனாலும் ஆகலாம். ஸோ பேக்லாக் வேகன்சி 72, ஷார்ட்வால் வேகன்சி 4, கரண்ட் வேகன்சி 3923, கிட்டத்தட்ட மொத்தம் பார்த்திங்கன்னா 4000 வேகன்சி இருக்குது. ஸோ அதில் வேகன்சி நிறைய பிரிச்சுருந்தாங்க இல்லைங்களா. அதில் பேக்லாக் வேகன்சியில் என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்ஃபால் வேகன்சி அந்த எந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய வேகன்சி இப்போ பயோகெமிஸ்ட்ரி, பாட்டனி, பயோடெக்னாலஜி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத இந்த டேப்லர் காலமில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்டில் யூஜி அண்ட் பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த டேபிள் மூலமாக செக் பண்ணிக்கலாம். தமிழில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 569 வேகன்சி இருக்குங்க. பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு நான் ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்கேன், நெட்டு ஸ்லெட்டு முடிச்சிருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு தமிழ் டீச்சராக, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா உமன் ரிசர்வேஷன் 30% இருக்குது. அது போக பிஎஸ்டிஎம், பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், நான் 10th வரைக்கும் இல்லை 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்குண்டான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சு உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஓபிசி, ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ், பிஹெச், எம்பிசி, பிசி கேண்டிடேட்ஸ்க்கு உண்டான ரிசர்வேஷன்ஸும் இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 57 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதாவது 1/7/2024 படி ஓகேங்களா. அந்த தேதிக்குள்ளே 57 வயசுக்கு உள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதாவது 57 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் வித் மினிமம் 55% மார்க்கோட, அல்லது நீங்கள் இந்த கம்யூனிட்டி வைஸ் கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி கேண்டிடேட்ஸ், பிசி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5% ரிலாக்ஸேஷன். ஸோ நீங்கள் 50%ல் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாவே நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டு குவாலிஃபை இருக்கணும், அல்லது ஸ்லெட், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அல்லது ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நீங்கள் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று குவாலிஃபை ஆகிருக்கணும். அப்படி இல்லை நான் நெட்டு ஸ்லெட்டு பேப்பரில் எதுவும் நான் குவாலிஃபை ஆகலை, பட் ஆனால் நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், என்கிட்ட பிஹெச்டி டிகிரி இருக்குது அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் தான். ஒன்றா நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு நெட் அல்லது ஸ்லெட் முடிச்சிருக்கணும், அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வந்து நான் ஜூலை 11, 2009 முன்னாடியே நான் அப்ளை பண்ணி பிஹெச்டி வாங்கிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஹெச்டி டிகிரி வந்து கண்டிப்பாக ரெகுலர் மோடில் தான் பிஹெச்டி வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிஹெச்டி தீசிஸ் வந்து மினிமம் 2 எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வந்து செக் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஹெச்டி வைவை பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மினிமம் ஒரு 2 ரிசர்ச் பேப்பர் வந்து ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அது போக நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸ் அல்லது செமினாரில் உங்களோட பேப்பரை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 11, 2009 முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி பிஹெச்டி ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது எலிஜிபிள். ஸோ பிஹெச்டி டிகிரி நான் ஃபாரின் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கியிருக்கேங்க அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெட்டு ஸ்லெட்டு தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கு ஆனால் அவங்க எந்த யூனிவர்சிட்டிலேருந்து அந்த பிஹெச்டி டிகிரி வாங்கியிருக்காங்களோ அந்த யூனிவர்சிட்டி டாப் 500 ரேங்கிங்ஸ்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த ரேங்கிங்ஸ் யார் பப்ளிஷ் பண்ண ரேங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த குவாக் கொரிலி சைமன்ஸ், டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன், த அகாடமிக் ரேங்கிங் ஆஃப் வேர்ல்டு யூனிவர்சிட்டிஸ். ஸோ இந்த 3 இன்ஸ்டியூஷனில் ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் ரேங்க் பண்ணக்கூடிய 500 ரேங்கிங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் பிஹெச்டி டிகிரி ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்டு ஸ்லெட்டு மேண்டேட்ரி கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃப் கேண்டிடேட்ஸ், அதாவது டெஃப் கேண்டிடேட்ஸை டீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான ரெலவெண்ட் ஃபீல்டு பிஎட் இன் டீச்சிங் அண்ட் ஹியரிங் எம்பேர்மெண்ட் முடிச்சிருக்கணும், அல்லது ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணக்கூடிய டிசபிலிட்டி ரிலேட்டட் டெஃப் கோர்ஸ் சீனியர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தமிழ் கட்டாயம், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பேப்பரில் தமிழ் பேப்பர் இருக்குது. அப்ளை பண்ண இந்த ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணுறப்போ உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வேலிடாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா எந்த ஒரு கம்யூனிகேஷனாலும் நமக்கு அதுக்கு தான் வரும். ஸோ அது ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, எம்ஃபில் முடிச்சிருந்தீங்கன்னா எம்ஃபில், பிஎட் இருந்தால் பிஎட், எம்எட் இருந்தால் எம்எட், பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஹெச்டி டிகிரி சர்டிஃபிகேட், நெட் ஸ்லெட்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட், ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் நெட் ஸ்லெட்டுக்கு இல்லை, பட் அதுக்கு ஈக்குவலன்ஸான குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆர்டர். ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் பிஎஸ்டிஎம், நீங்கள் ஆல்ரெடி வேறு ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜ்லேருந்து ஒரு என்ஓசி, கண்டக்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் கடைசியாக படித்த காலேஜ்லேருந்து கண்டக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்டருந்து வாங்கிட்டு வரணும். டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கு உண்டான ஐடி கார்டு இருக்கணும் வித் ப்ராப்பர் ஜெண்டர் சர்டிஃபிகேட். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் அதுக்குண்டான சர்டிஃபிகேட். ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேண்டேட்ரிங்க. நீங்கள் ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்க அப்படின்னா ஸோ அதுக்குண்டான ரெலவெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மொத்தம் 2 பேப்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்கு, செகண்ட் பேப்பர் 100 மார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மொத்தம் 230 மார்க்குக்கு டோட்டலாக இந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பேப்பர் 3 மணி நேரம் நடக்கும். அதில் செக்ஷன் ஏ பின்னு 2ஆக பிரிச்சுட்டாங்க. செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும், 1 மணி நேரம் 50 கொஸ்டின் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், மொத்தம் 50 மார்க். அதில் 25 கொஸ்டின் தமிழ் லாங்குவேஜ்லேருந்து கேட்பாங்க, 25 கரண்ட் அஃபேர்ஸ். செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் டைம் இருக்கும், 8 கொஸ்டின் கொடுத்து அதில் 5 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க், மொத்தம் 50 மார்க்குக்கு நடக்கும். இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெலவெண்ட் சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா அதுவும் 3 மணி நேரம் தான், இதுவும் 100 மார்க்குக்கு. செக்ஷன் ஏ வந்து எம்சிக்யூஸ் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். செக்ஷன் பி வந்து 2 hours, 8 கொஸ்டின் கொடுத்து 5 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க், மொத்தம் 50 மார்க். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ அந்த இன்டர்வியூக்கு 30 மார்க்ஸ் இருக்கும். அந்த இன்டர்வியூக்கு உண்டான சப் கிளாசிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்டர்வியூவில் நம்ம நீங்கள் டீச் பண்ணி காமிக்க சொன்னாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு 9 மார்க்ஸ். நீங்கள் பண்ணுற டெலிவரி நல்லா கிளியராக ஆடிபிளாக, நீங்கள் நல்லா கணீர்னு வாய்ஸ் நல்லா கிளியராக நீங்கள் டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 9 மார்க்ஸ். உங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, உங்களோட உச்சரிப்பு தமிழ் ஆர் இங்கிலீஷில் நீங்கள் டீச் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, நீங்கள் நல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறீங்களா, ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜுக்கு ஒரு 6 மார்க்ஸ். பர்சனல் கேரக்டரிஸ்டிக் நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஒரு நல்ல காமாக தெளிவாக நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கு ஒரு 30 மார்க்ஸுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த வைவாவும் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்ட். ஓகேங்களா? இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன். கிட்டத்தட்ட 4000 வேகன்சி இருக்குது. அதாவது 2010க்கு அப்புறம் பிஜி வித் 50% முடிச்சிருக்கணும், ரிலாக்ஸேஷன் இருக்கவங்களுக்கு 50%, வித் பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு எக்ஸம்ஷன், நெட் ஸ்லெட்டு தேவையில்லை. ஸோ இதுக்குண்டான சிலபஸ், கம்ப்ளீட்டான சிலபஸும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான லிங்க்கும் நம்ம வீடியோ சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்குண்டான லாஸ்ட் டேட் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா April 29க்குள்ளே அப்ளை பண்ணணும். ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரியான எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.